இன்னைக்கு ஒரு 52 நாடுகளில் தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம். அதே போல இந்த மதர்ஸ் டே, அன்னையர் தினம் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தந்தையர் தினம், அதை பேஸ் பண்ணி செய்தி எடுக்கலாம் அப்படின்னு நான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த நல்ல வசனம் கிடைத்தது. அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சபையில் 20க்கும் இப்போ ஒரு 15 தகப்பன்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க. தந்தையர் தினம் ரொம்ப முக்கியமானது. இந்த தந்தை அப்பா என்கிற ஒரு உறவு அதிகம் பேசாத ஒரு அழகான உறவு. அன்பை கூட அதட்டி தான் காண்பிப்பார். அன்பை கூட ஒரு அதட்டலா மிரட்டலா தான் நம்முடைய தகப்பனார் நமக்கு காண்பித்திருக்கிறார். சரிங்களா? இந்த தகப்பனாருடைய குணம் என்ன அப்படின்னா, தான் அனுபவிக்காததை, தான் சாதிக்காததை, தான் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை தன் பிள்ளைகள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்ல தகப்பன். நல்ல தகப்பன். இன்னும் நல்லா சொல்ல போனா, தகப்பன் பிள்ளை ஒரு சாதனை செஞ்சுட்டா அந்த சாதனையை தான் செய்ததாகவே நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறவன் தான் தகப்பன். அதான் உண்மை. யாரு பிள்ளை ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல பெரிய ரேங்க் ஹோல்டர் ஆயிட்டாங்க, இல்லை பெரிய பதவியில் வந்துட்டாங்கன்னா அதை தானே வருவதாக நினைத்துக் கொள்வது தான் உண்மையான தந்தை. எங்கள் அண்ணன் கூட 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தப்போ தினமலரில் அவருடைய ஃபோட்டோ வந்துச்சு. அப்போ என்னுடைய தகப்பனார் தான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்ததா நினச்சி அந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க. எங்கள் அப்பா எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் 92லாம் நாங்கள் பார்ட்டினா என்னென்னே கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்ன நினைச்சாரு, தான் பிள்ளை ஃபஸ்ட்டாக வந்தது, ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்தது, பேப்பரில் ஃபோட்டோ வந்தது, அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க மட்டுமல்ல பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் பெரிய பார்ட்டி கொடுத்து அசத்திட்டார் பாருங்க. அதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. பிள்ளை எழும்பும் பொழுது, எழும்பி பிரகாசிக்கும் பொழுது பிள்ளைய சரிங்களா தன்னாகவே பாவித்து அன்பை வெளிக்காட்டுவார் நம்முடைய தந்தை. நம்முடைய வலிமை என்ன, நம்மளுடைய முகவரி என்னன்னா நம்ம அப்பா தான். உன் அட்ரஸ் என்ன, உன்னுடைய பவர் என்னன்னா யாரு? உங்க அப்பா தான். உனக்கு எப்படி மரியாதை கொடுக்கும் எடுத்த உடனே அப்படின்னா உங்க அப்பாவோட நடக்கை மூலியமா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதனால நாம நல்லா நடக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதை கிடைக்கும். நாம நல்லா நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? தனக்கு தெரிந்த ரகசியங்களை தன் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுப்பவர். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பவன் தான் நல்ல தகப்பன். சரிங்களா? தன்னுடைய தனக்கு தெரிந்த ரகசியங்களை, தொழில் நுணுக்கத்தை, சுலபமான வழிகளை தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கு தகப்பன் சொல்லிக் கொடுக்கணும்னா வேற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். உபத்திரவப்படுத்தி நிறைய வேலைகளை வாங்கி பணம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுப்பார். ஆனா எந்த பிள்ளைக்குமே உண்மையான தகப்பன் ஆரம்பத்திலேயே அது சொல்லிக் கொடுக்கறத பார்க்கலாம். தகப்பனுடைய அன்பு ஒரு மிரட்டலான அன்பு, ஒரு அதட்டலான அன்பு. திருக்குறளில் கூட மக்கட்பேறு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் 67வது பாடல் அழகா சொல்லியிருப்பாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பது செயல். அது அப்படின்னா ஒரு சான்றோர் உள்ள சபையில தாம் பிள்ளை அங்க வைக்கணும், முதலாவதா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான். பெரிய படித்தவர்கள் சபையில, பதவியில் உள்ளவர்கள் சபையில தாம் பிள்ளை முன்னாடி இருக்கணும், தன்னுடைய குழந்தை முன்னாடி இருக்கணும், தான் பெற்ற அந்த பிள்ளை முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறதா அந்த தந்தையுடைய செயல். அந்த தந்தையுடைய செயல். அதே போலதான் இந்த புறநானூர்ல இந்த பொன்முடியார் அப்படிங்கிற பொன்முடியாருங்கிற ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர் கவித்துவமா அழகா எழுதியிருப்பார். என்னன்னா, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, தாய் பாடுறாப்புல எழுதியிருப்பார். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வழித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நல் நடக்கை நல்கை வேந்தருக்கு கடனே. அப்ப சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. இங்க இருக்கிற தகப்பன்மார்களை நல்லா கவனிச்சுக்கங்க. பிள்ளைய நல்லா வளருங்க, எதிர்காலத்துல கனி கொடுப்பார்கள், எதிர்காலத்துல கனி கொடுப்பார்கள். அப்ப நாம பிள்ளைகளுடைய அட்ரஸா இருக்கிறோம், நாம பிள்ளைகளுடைய வலிமையா இருக்கோம், நாம பிள்ளைகளுக்கு பின்புலமா, பேக் போனா, ஆதாரமா, அச்சாரமாக இருக்கிறோம். ஒரு தந்தை என்பவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் முன்னே நடக்கிறவனாக, முன்னேற்றி நடக்கிறவனாக, முன்மாதிரி நடக்கிறவனாக இருக்கணும். ஒரு தகப்பன் எப்படி நடக்கணும்? குடும்பத்திற்கு முன்னே முன்மாதிரியாக, குடும்பத்தை முன்னேற்றி நடக்கிறவனாக இருக்கணும். அப்ப இன்றைக்கு இந்த தந்தையர் தினத்துல தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அப்ப தாய் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் தான். அது இல்லைன்னா இது இருக்காது, இது இல்லைன்னா அது இருக்காது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்கணும். சரிங்களா? தலை இருந்து பூ இல்லாம, பூ இருந்து தலை இல்லாம அப்படி கிடையாது.
தந்தையும் தாயும் செயல்படணும். அப்ப தந்தையும் தாயும் செயல்படுவது போல ஒரு தேவ செய்தியை தேவன் நேற்றைய தினத்துல இரவு நேரத்துல நான் முதல்ல செய்தி எடுத்துட்டேன். ஆனா நேற்றைய தினத்துல நிறைய விஷயங்களை தேவன் எனக்கு கற்றுக்கொண்டே இருந்தார். காலையில இருந்து நான் இரவு வரை, அப்புறம் ரொம்ப மிட் நைட் வரை, அதிகாலையிலே இந்த செய்தியை நான் இன்னுமா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தேவன் என்னோடு இடைப்பட்டார், என்னென்னலாம் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு நான் கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லிக் கொடுக்க போறேன். நல்ல வார்த்தையை கேளுங்க. வார்த்தையை கேட்டால் வாழ்ந்திருப்பீர்கள். வார்த்தை ஒன்றே பூமியிலே மகா தீவிரமாய் செல்கிறது, அது நம்மை உருவாக்கும். வார்த்தையிலே கவனமாயிருங்க. வார்த்தையோடு தேவன் நம்மோடு இடைபடுவார். வார்த்தையோடு நம்மோடு இடைபடுவார். ஏசாயா 48:17 ஒரு ஆதார வசனம். இது செய்தி அல்ல. ஏசாயா 48:17 பிரயோஜனமாய் இருக்கிறவை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இதுல பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை உனக்கு போதித்து, ஆங்கில மொழிபெயர்ப்பு கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்னு போட்டிருக்கும். லாபகரமா இருக்கிறவர்களை உனக்கு போதித்து. எப்படி போட்டிருக்கும்? லாபகர. தமிழ்ல மொழியாக்கம் சரியா வராம பிரயோஜனமா இருக்கிறவர்களையும் போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட், பிரயோஜனம், லாபகரமான இருக்கிற காரியங்களை உனக்கு போதித்து உன்னை நல்வழியிலே நடத்துற கர்த்தர் நானே, கர்த்தர் நானே. அப்ப இந்த தந்தையர் தினத்துல தேவன் நம்மோடு எப்படி இடைபடுகிறார் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இறந்ததில்லை. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் இன்று மாறாத நல்ல நேசரே, மணவாளரே, துணையாளரே, தேற்றாளரே, சத்தியானவரே, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவரே, இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக விசுவாச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே கிருபைகளை பாராட்டுங்க. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. வந்தவர்கள் ஆண்டவரே வார்த்தையை பெற்று சொல்லணும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த செய்தி தீர்வா இருக்கணும். ஆண்டவரே, நீர் அன்பின் ஆவியானவர், வழி நடத்துகிறவர். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவனே. செய்தியை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. வார்த்தையினாலே வல்லமையா வெளிப்படுங்க. பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் உடையட்டும், கோணலானவைகள் எல்லாம் செவையாகட்டும், சத்தியத்தின் கருத்தை புரிந்து கொள்ளட்டும். சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தம் என்னுடையதாக இருக்கலாம், ஆனா சத்தியம் தேவனுடையது. சத்தம் என்னுடையது தான், ஆனா சத்தியம் தேவனுடையது. செய்திக்கு உள்ளே போலாம். உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து, யார் கூட்டையோ அல்ல, தன்னுடைய கூட்டை, தான் பிரயாசப்பட்டு கட்டின கூட்டை. சரிங்களா? ஒரு பாக்கெட்டையோ ஒரு பெரிய பக்கெட்டையோ ஒரு அண்டாவையோ குண்டாவையோ வச்சு அதுல முட்டை போடுறது இல்லை. சரிங்களா? அது கஷ்டப்பட்டு கட்டின கூட்டை கலைக்கிறது. எது கலைக்குது? கழுகு தன் கூட்டை. பக்கத்து வீட்டை கலைக்கலை, தான் பிரயாசம். ஏன் கலைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தன் கூட்டை கலைத்து. சரிங்களா? அப்ப இந்த கழுகை பற்றி நம்ம தெரியணும். கழுகை பற்றி செய்தியா இருக்கிறதுனால இந்த கழுகை பற்றி ஒரு சில நிமிடங்கள் கழுகை பற்றி அறிந்து கொண்டு யோசேப்பின் மூலமாக இந்த சம்பவத்தை முடிக்க போறோம். யோசேப்பு சொன்னதெல்லாம் நடந்தது, சொன்னபடியே நடந்தது. யோசேப்பு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படியெல்லாம் எழும்பி பிரகாசித்தார். நீங்க இதை கேட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும். செய்தியை அப்படியே விட்டுறக்கூடாது. வாலிபர் கூட்டத்தில் நாங்கள் பேசும்பொழுது செய்தி என்னன்னு கேட்கும்போது சிலர் முழிப்பாங்க. இப்போ பரவாயில்லை, இப்போ செய்தி என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்க, தகப்பன் பிள்ளைக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். நான் ராமநாதபுரத்தில் இருக்கும் பொழுது நான் மூணாரில் ஒரு 2.5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ காலையில் 8 மணிக்கு டியூட்டிக்கு போகணுன்னா இங்கே ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு கிளம்பணும். அப்போ என்னுடைய வீட்டிலேருந்து என்னுடைய பஸ் ஸ்டாண்ட், ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ சைக்கிளில் போவோம். ஆனால் எங்கள் அப்பா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் தெரியாமல் ஏற்றுக்கொண்டேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு 4 கிலோமீட்டர் இந்த யோசேப்புடைய கதையை என்னை நடந்தே கூட்டி சொல்லிட்டு போவார். எனக்கு வயசு 20 கிட்ட இருக்கும். அப்போ வாலிப பிரயாணமாக இருந்தாலும் பாவத்துக்கு எப்படி விலகணும், யோசேப்பு யார், யோசேப்புடைய தகப்பன் யார், யோசேப்பு எதற்காக அழைக்கப்பட்டான், யோசேப்போட தரிசனம் என்ன, இதெல்லாம் சொல்லி அழகா அழைத்து கொண்டு போவார் பாருங்க. பாதி புரியும் பாதி புரியாது. சிந்தையிலெல்லாம் உலகம், விளையாட்டு, சினிமா, இந்த காரியங்கள் இருக்கும். ஆனாலும் தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதமாக நடத்தும் பொழுது யோசேப்பை போல எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையாக இருப்பான். அல்லேலூயா. தகப்பன்தான் இருக்கு எல்லாமே. அந்த கடிவாளம், கயிறு எல்லாம் தகப்பன்டே தான் இருக்கு. நிறைய பேர் தும்ப விட்டுட்டு வாழை பிடிப்பாங்க.
கைத்தை விட்டுட்டு வாழை பிடிப்பாங்க. அப்ப மாடு கட்டுப்படாது. பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்கணும். பிள்ளையை அடித்து வளர்க்கணும். பிள்ளை செத்துறாது. அடிச்சு பிரம்பை கையாடாத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். அப்ப பிடிக்க வேண்டிய நேரத்தில் இந்த சின்ன வயதுல இருந்தே பிள்ளைய அடிச்சு வளர்க்க கத்துக்கணும். அப்ப இந்த கழுகை பத்தி சற்று நேரம் தியானிக்கலாம். கழுகு ஒரு வலிமையான பறவை. ஒரு வேட்டை பறவை. கழுகு 72 வகைகள் இருக்குது. ஒரு சில கழுகுகள் 5 வருடத்திலே செத்து போயிடும். ஆனா ஒரு சில கழுகுகள் மாத்திரமே 70 வயது வரை உயிர் வாழும். கழுகோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேல ஒரு உயர்ந்த கழுகுடைய எடை எவ்வளவு இருக்கும்? 10 கிலோவுக்கு மேல இருக்கும். சரிங்களா? அதோடைய வேகம் என்ன அப்படின்னா, அது சாதாரணமாக ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். ஆனா இறைய பிடிக்கும் பொழுது 160 கிலோமீட்டர்ல பறக்கும். சாதாரணமா 60. அப்ப அந்த நோக்கம் டார்கெட் வந்துச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் ஆகுது? 100 கிலோமீட்டர். சாதாரணமா 60 கிலோமீட்டர்ல பறக்கிறது. இறை அப்படிங்கும் போது அது தண்ணீரிலையும் பிடிக்கும், தரையிலையும் பிடிக்கும், ஆகாயத்தில் இறைய பிடிக்கும். தரையில ஒரு முயல் போனாலும் பிடிக்கும், தண்ணீரில் ஒரு மீன் போனாலும் பிடிக்கும், ஆகாயத்தில் எந்த ஒரு பட்சி போனாலும் பிடிக்கும். அப்படியாக தேவன் அந்த கழுகுக்கு ஒரு வலிமையை கொடுத்திருக்கிறார். கழுகோடைய உயரம், சராசரி உயரமே 10,000 அடிக்கு மேலதான் பறக்கும். எத்தனை அடி? 10,000 அடி. அதிகபட்சமாக ஒரு கழுகு 20,000 அடி பறந்ததாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த கழுகை பத்தி அநேக நாட்களாக ஆராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் எடுத்து நான் படித்தவைகள், கேட்டவைகள், வாசித்தவைகள், புரிந்து கொண்டவைகள், இதெல்லாம் அனுபவித்தவைகள் எல்லாம் பார்த்து ஒரு செய்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாள் செய்தி ப்ரிப்பேர் பண்ண இந்த செய்தி. அப்ப கழுகு தன்னுடைய இரையை எங்க பிடிக்கும்? தண்ணீரிலையும் பிடிக்கும், தரையிலையும் பிடிக்கும், ஆகாயத்திலையும் பிடிக்கும். நமக்கு சரிங்களா ஒரு வாழ்வு எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தேடணும். புயல் சமயத்தில் இந்த கழுகு என்ன பண்ணும்? புயல் சமயத்தில் எல்லாருடைய வீட்டையும் இந்த புயல் கலைத்து விடும். வல்லமையான புயல், வலிமையான புயல், சுழன்றடிக்கிற சூறாவளி, அந்த புயலானது எல்லாருடைய வீட்டை கலைத்திரும். ஆனா அதே சமயத்தில் அந்த கழுகு என்ன பண்ணும்? புயலுக்கு மேல பறக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. புயல் பூமியில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் கீழே, ஆனா அது ஆகாய மார்க்கத்தில் இருக்கும். பெருமழை சொரிந்து கொண்டிருக்கும். ஆனா இது எங்க இருக்குது? ஆகாய மார்க்கத்தில். புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் இந்த கழுகானது எங்க பறந்து கொண்டிருக்குதாம்? ஆகாய மார்க்கத்திலே 10,000 அடிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிற பறவை தான் இந்த பறவை. அதே போல இந்த கழுகை போல நாம் பிரச்சனைகளை பார்த்து நடக்காம பிரச்சனைகளுக்கு மேலாக நடக்கணும். இயேசு எப்படி தண்ணீரின் மேலே பிரச்சனைகளின் மேலே நடந்து வந்தாரோ அதே போல பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறவர்களாக, பிரச்சனைகளின் மேல் நடந்து ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கழுகுக்கு தேவன் தன்னை ஒப்பாக்கி இருக்கிறார். அங்க பாருங்க, சுமந்து கொண்டுகிறது போல ஓமானமா சொல்றார். தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பாகி தன்னை காட்டுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து, அப்ப பாருங்க, அதை போல நானும் கலைப்பேன் அப்படிங்கிறார். ஏன், எதுக்கு அப்படிங்கிறது நாம பார்ப்போம். எப்படி இந்த சிங்கத்தை காட்டுக்கு ராஜா, விலங்குக்கு ராஜான்னு சொல்றாங்க, அதே போல வானத்தின் ராஜா, பறவை இனத்தின் ராஜா அப்படின்னு சொல்லாம பறவை இனத்தின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கழுகு. உணவு சங்கிலி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். இதை சாப்பிட்டா இதை கொன்னு இது சாப்பிடும், இதை கொன்னு இதை சாப்பிடும். அப்படி சுத்தி வரும்போது கழுகை கொள்ள எதுவுமே இல்லை. இந்த உணவு சங்கிலியில் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, கழுகை வீழ்த்தக்கூடிய மிருகம் இதுவரை பிறந்ததில்லை. நான் சொல்லலே, அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப கழுகு எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கிறதுனால தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பாக வெளிக்காட்டுகிறார். கழுகு ரொம்ப பிரதானமானது. அமெரிக்க பழங்குடியினர் மக்கள் கூட தங்களுடைய கிரீடத்தில் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, அநேகர் பொன் வெள்ளி வைடூரியத்தெல்லாம் பொதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த அமெரிக்க பழங்குடியினர்கள், காட்டுவாசிகள், விலங்குகளை பற்றி அறிந்தவர்கள் தங்களுடைய கிரீடத்தில் எல்லாமே கழுகின் சிறகுகளை வைத்திருப்பாங்க. ராஜாக்கள் எதை வச்சிருப்பாங்க? கிரீடத்தில் கழுகின் சிறகுகளை வைத்திருப்பாங்க. ஏன்னா கழுகின் அனுபவம் ஒரு மனிதனுக்கு, ஒரு பிள்ளைக்கு இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக எழும்பி பிரகாசிக்கிறவனாகவே இருக்கிறான். இந்த கழுகுடைய குணாதிசயம் என்ன? இன்னும் செய்திக்குள்ள போல நம்ம செய்தியின் அந்த ஆரம்பத்தை அடித்தளத்தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கழுகு இனம் சேரும் பொழுது, இனவிருத்திக்காக இனம் சேரும் பொழுது ஒரு கூட்டுலையோ ஒரு மரத்திலேயோ பொந்துலையோ இனம் சேராது. தன்னுடைய இனத்தை கண்டு ஆகாய மார்க்கத்திலே சிரமம் அடிக்கும் பொழுது ஒரு பெண் கழுகும் ஒரு ஆண் கழுகும் இனம் சேரும். கழுகு சிறகு இருக்கிற எல்லா பறவைகளோடும் இனம் சேர்ந்து விடாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், கழுகுல 72 வகை இருக்குது. தன்னுடைய இனத்தை அறிந்து புரிந்து தெரிந்து ஆகாய மார்க்கத்திலே ஒரு கழுகும் இன்னொரு கழுகும் இனம் சேர்கிறவராக இருக்கிறது. அதே போல நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள்
கிறிஸ்துவர்களோடு இனம் சேர வேண்டும். கிறிஸ்துவர்களோடு இனம் சேர வேண்டும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? நரகளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? அதே போல அந்த கழுகு ஆனது தன்னுடைய இனத்தை கண்டு அதை ஜோடியாக்க கொண்டு வானத்திலே இனம் சேர்கிற ஒரு வல்லமையான அந்த பறவை தான் இந்த கழுகு. இந்த கழுகு சிறகு இருக்கிற எல்லாம் கழுகாயிர முடியாது. கோழிக்கு கூட தான் சிறகு இருக்கு. ஆனா கோழி சாப்பிடுகிற உணவு அதை 10 அடிக்கு மேல பறக்க வைக்காது. கோழியோட மூளை வேற, அந்த கழுகோட மூளை வேற. இந்த கழுகோட மூளை, கோழியோட மூளை அதுக்கு தெரிந்த அளவுக்கு 10 அடி தான் பறக்க முடியும். ஆனா கழுகு 10,000 அடிக்கு மேல பறக்க முடியும். அதை நம்ம நினைச்சுக்கணும். தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பாக மாற்றி இருக்கிறார் இந்த வசனத்திலே. அப்ப எல்லா தேவனுடைய பிள்ளையும் தேவன் எதற்கு முன்குறித்திருக்கிறார்? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாறும்படியாக, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு, தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் பிள்ளைகளை படைத்த தேவன் தன்னுடைய குணாதிசயங்களும் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறதே நம்ம பார்க்கலாம். தேவன் நினைக்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த வானத்து ராஜாவான இந்த கழுகை பத்தியே நாம பார்க்க போறோம். கூட்டை கட்டுறது முதலாவது ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். கூட்டை கட்டுதல், கூட்டை கலைத்தல், அதற்கு பிறகு கன்க்ளூஷன், முடிவு. முதலாவது கூட்டை கட்டுகிறது. முதலாவது கூட்டை கட்டுதல். சரிங்களா? அந்த வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். சத்தமா படிங்க. ஆமென். கூட்டை கட்டுவது, கூட்டை கட்டுவது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். வீட்டை கட்டுறது எவ்வளவு கஷ்டம். செல்லுஞ்செலவை கணக்கு பார்க்கணுங்கிறார் ஆண்டவர். வீட்டை கட்டிட்டு பாதியோடு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? இவனால முடியல, கேலி பேசுவாங்க. நீங்க பார்க்கலாம், பயணத்துல பார்க்கலாம், பக்கத்துல பார்க்கலாம், எங்க வேணாலும் பார்க்கலாம். ஆரம்பிச்சிருப்பாங்க, அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க, பில்லர் போட்டிருப்பாங்க, முடிக்க முடியாது. வீட்டை முடிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இந்த கூட்டை கட்டுவது என்பது வீட்டை கட்டுவது. இங்க மத்தேயு புத்தகத்துல 7ஆவது அதிகாரத்துல பார்க்கலாம். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு விழுகாது, அசையாது. அது பெருமலை சுரிந்து பெருவெள்ளம் வந்தால் அப்படியே நிற்கும். ஏன்னா யார் மேல கட்டியிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள கட்டியிருக்கோம். வீட்டை கிறிஸ்துவுக்கு கட்டியிருக்கோம். அதே போல இந்த கண்மலையின் மேல் கூட்டை கட்டின கழுகு, நாம் கண்மலையின் மேல் வீட்டை கட்டிருக்கிறோம். ஆனா அந்த கழுகு கண்மலையின் மேல், புயல் தாக்காதே அந்த கண்மலையின் மேல் தன்னுடைய கூட்டை கட்டிருக்கிறத பார்க்கலாம். கூட்டை கட்டுதல் என்பது ஒரு பிரயாசம், உழைப்பு, வருந்தி உழைப்பது கூட்டை கட்டுவது என்பது. சரிங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறாள். அதே போல பாத்தீங்கன்னா மணலின் மீது கட்டின புத்தி இல்லாத மனுஷன். ஆனா இந்த கழுகு எப்படி கண்மலையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டி இருக்கிறத பார்க்கலாம். கண்மலையின் மேல நாமளும் இயேசுவான கண்மலை மீது, அந்த ஜீவ கண்மலை கிறிஸ்துவே, கண்மலையின் மீது வீட்டை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கூட்டை கட்டும் பொழுது அந்த கழுகானது, தாய்ப்பறவையானது எந்தெந்த உன்னதமான இடங்களுக்கு, உயரமான இடங்களுக்கு சென்றதோ அந்த இடத்திலிருந்து குச்சிகளை எடுத்து வரும். ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு சாட்சி. எங்கெங்கெல்லாம் கழுகு, தாய் கழுகு பறந்து சென்றதோ அங்கங்க இருந்தெல்லாம் தன்னுடைய எங்கே பூமியிலிருந்து, மரத்திலிருந்து அதை விட மிக உயரமான இடத்திற்கு தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம், வெவ்வேறு கிளைகள், வெவ்வேறு சாட்சிகள், வெவ்வேறு அனுபவங்கள், பல பிரயாசங்களை கடந்து கழுகு கூட்டை கட்டுகிறத பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய தாயும் தகப்பனும் அவருடைய வீட்டை கட்டுவதற்கு, அதாவது தொழிலை கட்டுவதற்கு, வேலையில அவங்க படுற பிரயாசம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. அதே போல் நாம் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அப்பா ஃபீஸ் கட்டுங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டுங்க சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பிரயாசப்படுறது நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ அந்த கஷ்டம் நமக்கு தெரியுது, இந்த கஷ்டம் நமக்கு தெரியுது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தகப்பனும் தான் கஷ்டப்படுறேன், தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான். அதே போலதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு, தலைமுறையா தொடருது. நான் கஷ்டப்படுறேன், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அடுத்து சொல்றான், நான் கஷ்டப்படுறேன், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஆனா உண்மையிலே நாம் தேவ பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்றால் நாம் கஷ்டமே பட மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது உபத்திரம் வரும், அது வந்த பாட்டுக்கு போயிடும். உபத்திரம் வரும் போகும். நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. கர்த்தரின் நாமத்தினால எல்லாம் தவிடுபடி ஆகிடும். அப்ப ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவத்தை, சாட்சியை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த கழுகு எந்தெந்த உச்சங்களிலே உட்கார்ந்ததோ அந்த அனுபவம், ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம். கூடு அநேக விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும். அநேக விஷயங்களை பிள்ளைகளுக்கு தகப்பன் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தகப்பனுக்கு தான் பெரிய
பொறுப்பு இருக்குது, பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. பிள்ளை திசை மாறும் பொழுது, பிள்ளை தடுமாறும் பொழுது, பிள்ளை தாறுமாறாக போகும் பொழுது முந்தி தடுப்பவன் தான் இந்த தகப்பன். முந்தி தடுப்பவன் தான் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வந்தோடனே, காலேஜ்ல இருந்து போயிட்டு வந்தோடனே, வேலையில இருந்து போயிட்டு வந்தோடனே அவனுடைய நடவடிக்கை என்ன, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன, அதை ஆராய்ந்து அறிபவன் தான் நல்ல தகப்பன். நல்ல தகப்பன். என் பிள்ளை நல்லா இருக்கா, ஒழுக்கமா இருக்கான், சர்ச்சுக்கு வர்றான், அப்படி கிடையாது. என் பிள்ளை ஆவியில உண்மையா இருக்கானா, உள்ளூர உண்மையா இருக்கானா, தேவனை அறிந்திருக்கிறானா, அவன் ஜெபத்துல வச்சே தெரிந்து கொள்ளலாம். ஜெபத்துல வச்சே தெரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த கூட்டுல அந்த குஞ்சு கழுகானது நிறைய விஷயங்களே கற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டை கட்டும் பொழுது, குஞ்சு முட்டையிடும் பொழுது அந்த கழுகு எப்படி தெரியுமா கட்டும்? அந்த ஷார்ப்பான குச்சிகளை வெளிப்புறமாக வச்சு, நல்ல மென்மையான பஞ்சுகளை உட்புறமாக வச்சு, அந்த முத்துகிற அந்த முள் போன்ற பகுதிகளை வெளியில் வச்சு, அழகா உள்ள நல்ல ஒரு சர்க்கிளை வச்சு அழகா கட்டும். கனகனன் இருக்கிறாப்புல, எவ்வளவு குளிர் அடித்தாலும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அதை காக்கின்ற விதத்திலே அதோடைய கூடு அமையும். நம்ம வீடு பார்க்குறதுனா எப்படி வீடு பார்க்குறோம்? நம்ம நம்பி ஒரு மனைவி இருக்காங்க, சில பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு வீடு நல்லா இருக்கணும், வீட்டை எப்படி பார்த்து கட்டுறோம், பார்த்து வாங்குறோம், வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் அந்த தகப்பனுடைய தாய் கழுகானது அழகா வீட்டை கட்டும், பிள்ளைகளுக்காக வீட்டை கட்டும். பிள்ளைக்கு எதுவும் குத்திடக்கூடாதுன்னு அந்த கூர்மையான பாகங்களை வெளியில் வச்சிரும், மென்மையான பாகங்களை உள்ள வைக்கும். கஷ்டப்பட்டு போய் பருத்தி, பஞ்சு, அது நாறு, பஞ்சு நாறு எல்லாம் எடுத்து வந்து அழகா வச்சு முட்டை போடும். கிட்டத்தட்ட ஒரு 35-36 நாள் அடகாக்கும். 36 நாள் அடகாக்கும். சரிங்களா? தாயின் பிரயாசத்தை, உழைப்பை, தனக்காக கட்டியிருக்கும் கூட்டை குஞ்சு பறவையானது உணர்ந்து கொள்ளும். அதே போல உங்களுடைய உழைப்பை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். கேட்கும் போதெல்லாம் 1000-2000 எடுத்து கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கேட்டவுடனே கொடுக்காதீங்க. எதையுமே கேட்டவுடனே அழுது இப்ப கேட்டா அடுத்த வருஷம் கூட வாங்கி கொடுங்க. தயவு செய்து செல்போன் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. என் பொண்ணு நேற்று கேட்குற, அப்பா எனக்கு ஒரு செல்போன் வேணும். உண்மையிலே போய் சொல்லலை. சபையில் இருக்கும்போது இந்த இதை செய்தி தயாரிக்கும் போது எதுவும் மிதமிஞ்சி பெயரக்கூடாது. இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லான்னு சொல்லக்கூடாது. நேற்று எஸ்தர் கேட்குது, அப்பா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்க. அப்ப அதுக்கு எப்படி இந்த இது வந்தது? நண்பர்கள். அப்ப நாம கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்கூடாது. பிள்ளைகளை ஒழுக்கத்துக்கு நேராக நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரும் ஏற முடியாத உயரமான மலைகளில், இடங்களில், உன்னதமான இடங்களில எவ்வளவு ஹைட்டா இருக்குதோ அந்த இடத்துல இந்த கூட்டை கட்டுகிறது தன்னுடைய கழுகு குஞ்சுகளுக்காக. ஏன்னா எந்த விதமான பாம்போ, விலங்குகளோ, மனிதர்களோ தன்னுடைய முட்டை குஞ்சை எடுத்துடக்கூடாது. அதே போல நம்ம வீட்டை எப்படி பாதுகாக்கிறோம்? வீட்டை விட்டு வெளியே போன உடனே கதவை பூட்டிக்க, வீட்டை பூட்டிக்க, நைட்டு வரதுக்கு லேட் ஆகும். எப்படி நம்ம பிள்ளைகளை, மனைவியை பார்த்து சொல்லிட்டு போறோம். அதே போல அந்த கழுகு உன்னதமான இடங்களிலே உலாவி வாசம் பண்ணுகிற அந்த கழுகு அந்த கூட்டை கண்மலையின் உச்சியில, மிக பெரிய உயரமான மரங்களிலே, பாதுகாப்பான இடங்களிலே கூட்டை கட்டுகிறத பார்க்கலாம். கூட்டை நாமும் அந்த கழுகு கோப்பாக, ஏன்னா தேவனே சொல்லியிருக்காரு, கழுகை போல நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து பார்க்கலாம், இந்த தேவன் பாருங்க கழுகுக்கு சிறகுகளை கொடுத்திருக்காரு, ஆனா நமக்கு சிறகுகளுக்கும் மேலாக கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கழுகு தன் சிறகுகள் மூலமாக எவ்வளவோ அடி மேல பறக்குது. அதே போல தேவன் பாருங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? பாருங்க, இந்த கழுகுக்கு ஒரு விசேஷம் இருக்கும். சில கூடு அந்த அடைகாக்கும் போது பெண் பறவைகள் மட்டும்தான் அடைகாக்கும். ஆனா இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, பெண் பறவைகளும் ஆண் பறவையும் மாறி மாறி உட்கார்ந்து அடைகாக்கும். பெண்ணும் ஆணும் மாறி மாறி உட்கார்ந்து அடைகாக்கும். அதான் அந்த கழுகுக்குள்ள ஒரு விசேஷம். இந்த 2 பறவை இருக்கு பாருங்க. சரிங்களா? மாறி மாறி உட்கார்ந்து அது அடையை காக்கும். சரிங்களா? இந்த முட்டை உடைந்து அந்த கழுகு குஞ்சானது கண் திறக்கும் போது அதன் பார்வை உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்கும். அது ஆரம்பமே பயங்கரமா இருக்கும். அதோடைய ஆரம்ப காட்சியே மேலிருந்து ஒரு மேம்போக்கான, சரிங்களா, ஒரு உன்னதமான காட்சியை அது பார்க்குது. மேல பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். உலகத்தின் அறிமுகமே அதுக்கு உயரத்துல தான் இருக்கும். கழுகு குஞ்சிக்கோட உலகம் எப்படி அறிமுகமாகுது? அது உயரத்துல தான் இருக்கும். பிள்ளைகளை நம்ம சொல்றோம் இல்லையா, நீ டாக்டருக்கு படிக்கணும், நீ வக்கீலுக்கு படிக்கணும், நீ IAS படிக்கணும், நீ IPS படிக்கணும் சொல்றோம், அதோட விட்டுறோம். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோமா? ஆனா கழுகு ஆரம்பத்திலேயே அதை உயரத்தின் கண்மலையின் சிகரங்களிலே கண்ணை திறக்க வைக்கிறது. அதோடைய பார்வை, வெளிப்பாடு, தரிசனம். பெரிய இடத்துக்கு நீ போகணும், தரிசனம்.
தரிசனம் இல்லாத வாழ்வு சீர்கெட்டு போகும். இந்த நீதிமொழிகள்ல பார்க்கிறோம் இல்லையா, 29:18 தரிசனம் இல்லாத இடத்திலே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். சரிங்களா? தரிசனம் உள்ளவர்கள் நன்றாக இருப்பார்கள், சிறப்புடன் இருப்பார்கள். தரிசனம் உள்ளவர்கள் சிறப்புடன் இருப்பார்கள், தரிசனம் இல்லாதவர்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு, ஒரு செய்தியில சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் திருச்சியில இருந்து சென்னை வரணும், முக்கியமான வேலை, சரியா, முக்கியமான ஒரு 6 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துடணும். அப்ப நல்ல ஒரு அம்பாசிடர் இருக்காரு, அதுல ஃபுல்லா டீசல் இருக்குது, ஃபியூல் இருக்குது, ஃபுல்லா ஃபியூல் இருக்குது, கார்ல நல்ல ஏர் இருக்குது, நல்லா ஏசி இருக்குது, நல்லா இன்ஜின் சர்வீஸ் பண்ணி வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குது. பக்கா 6 மணி நேரத்தில் எங்கே வரணுமா? சென்னைக்கு வரணும். அவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது, சென்னைக்கு வரணும், பார்வை. ஆனா அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பெருமழை வந்துருச்சு, பயங்கரமான மழை வந்துருச்சு. வண்டி எடுக்கிறாரு, வைப்பர் ஒர்க் ஆகலை, கண்ணாடியை துடைக்கிற அந்த மிஷின் ஒர்க் ஆகலை. அப்ப அவர்கிட்ட காத்திருந்த என்ன, ஃபியூல் இருந்த என்ன, நல்ல வஞ்சி இன்ஜின் இருந்த என்ன, அந்த பார்வை அவருக்கு கிடைக்கல. பார்வை கிடைக்காதனால அவர் குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு போக முடியல. அப்ப உங்களுக்கு தரிசனம் என்ன? நீங்க எங்க போக பிரயாணப்படுறீங்க, எங்க போக பிரயாசப்படுறீங்க, நீங்க எங்க எதுக்காக நீங்க அலைக்கழித்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன? எங்க போறதுக்கு பிரயாசப்படுறீங்க? எங்கேயோ போறோம் அப்படி கிடையாது, போக வேண்டிய நேரத்துக்கு போகணும். வாழ்க்கை அது போக்கில் விட்டுட்டா திசமாயி போற வாழ்க்கை. ஒருவன் என்ன பண்ணானா, நீர்வீழ்ச்சியில படகுல துடுப்பு போட்டு போயிட்டே இருந்தானாம். ரொம்ப கஷ்டம் துடுப்பு போடுறது, எதிர்காலத்துல துடுப்பு போடுறதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாருமே பக்கத்துல இல்லை, புதிய நீர்நிலை வேலை, நாமளும் புதிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அவனுக்கு அதுக்கு மேல போட முடியல. ஆனா போட்டா போடலாம், நல்லா துடுப்பு போட்டா போடலாம். ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணா, துடுப்பு போடுறத நிப்பாட்டிட்டான். காத்து நல்லா அடிக்கவும் காத்து அவனை படகு அழகா கொண்டு போச்சு. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு அலாதி அனுபவம், நல்லா இருக்குதே, உழைப்பே இல்லாம போய்கிட்டு இருக்கமே. அதே போல நிறைய பேர் உழைக்காமலே சரிங்களா நிறைய காரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்தவர்களை தனதுடையாக்கி இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, அந்த படகு அழகா காத்தடிக்கிற நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவன் கண் அமைக்கிறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வந்து அந்த படகு டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அப்ப நாம பிரயாசப்பட்டாதான் பலனை அடைய முடியும். அப்போ அந்த உயர்ந்த ஸ்தலத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த குஞ்சு பறவையானது கீழே தள்ளப்பட வேண்டும். தகப்ப வீட்டிலே உட்கார்ந்திருந்தா முன்னேறலாமா? தாய் வீட்டிலே உட்கார்ந்திருந்தா முன்னேறலாமா? ஒரு வளர்ச்சிக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த வீட்டை விட்டு வெளியே போய்த்தாகணும். இல்லைன்னா மரியாதை இருக்காது. அப்பதான் அது எழும்பி பிரகாசிக்க முடியும். ஏசாயா 52:12 எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அந்த சின்ன கூட்டுல, ஒரு அடி கூட இல்லாத கூட்டுல அந்த பறவை இருக்கும் பொழுது அது தன்னைத்தானே குறுக்கி கொண்டிருக்கும். ஆனா அந்த பறவையோட, அந்த கழுகோட நுனிக்கு நுனி 9 அடி இருக்கும். எவ்வளவு? நல்ல உயர்ந்த கழுகு, விரிந்த கழுவோடைய ஒரு சட்டைக்கும் இன்னொரு சட்டைக்கும் அந்த நீளம் 9 அடி இருக்கும். அந்த 9 அடி சிறகு அந்த கூட்டுக்குள்ள இருக்க முடியுமா? நீ கூட்டை விட்டு வெளியில வந்தாத்தான், வீட்டை விட்டு வெளியில வந்தாத்தான் உலகத்தின் அனுபவத்தை, உன்னதத்தின் அனுபவத்தை, டீச்சர் மூலியமா, பள்ளிக்கூடத்தின் மூலியமா, ஸ்கூல் மூலியமா, அனுபவத்தின் மூலியமா, தப்பு மூலியமா, அதெல்லாம் பெற்ற அனுபவம் தான் ஒரு மனிதனை மேலே கொண்டு போகும். அப்ப நான் கூட்டுக்குள்ளே தான் இருப்பேன், எங்க அப்பா கூட்டுல கட்டின கூடு, எங்க அம்மா கட்டின கூடு, இதுலயே தான் இருப்பேன், முன்னேற முடியாது. கூட்டை கட்டினவர் தான் கூட்டை கலைக்கிறார். நல்லா கவனிக்கணும், கூட்டை கட்டினவர் தான் கூட்டை கலைக்க அனுமதி கொடுக்கிறார். அப்ப கூட்டை கட்டுகிற அந்த தாய்க்கழுகானது கூட்டை ஒரு நாள் கலைக்கக்கூடிய நேரம் வரும். அதுல கலங்க கூடாது. கூட்டை கலைப்பது என்பது ஒரு கசப்பான அனுபவமா இருக்கலாம், ஆனா அந்த அனுபவம் தான் ஒரு நல்ல அனுபவம் நமக்கு. யோசேப்பு தகப்பனுடைய வீட்டிலே இருந்தா அவன் தான் செல்ல பிள்ளை, அவன் தான் ராஜாவாயிருப்பான், அவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம், சரிங்களா, அவனுக்கு தான் வந்திருப்பான். ஆனா தேவனுடைய சித்தம் அதுவல்ல. அவனுக்கு மட்டும் நல்ல பலவர்ண அங்கே யாக்கோபு அழகா தச்சு கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக, யாக்கோபுக்கு ஏகப்பட்ட மரியாதை. ஏன்னா பாருங்க, 2 பரிவாரங்களை உடையவன், அந்த யாக்கோபுக்கு மேலாக மரியாதையை பெற்றிருந்தவன் தான் இந்த யோசேப்பு. அவன் தகப்ப வீட்டிலே இருந்திருந்தா அப்படியே தான் இருந்திருப்பான், ஒரு கோழி குஞ்சா தான் இருந்திருப்பான். எப்ப அவன் விற்கப்பட்டானோ, எப்ப அவன் அடிமையாக போகப்பட்டானோ, அப்ப இருந்து தான் அவனுக்கு அனுபவங்கள் ஆரம்பிக்கிறது.
தாய் கூட்டிலே இருந்துடக்கூடாது. ஒரு நல்ல வேலை, இவ்வளவுதான் சம்பளம், இதுலயே இருந்துருவோம், சரிங்களா, வெந்ததை தின்போம் விதி வந்தா சாவோம், அப்படி கிடையாது. எழும்பணும் எழும்பணும் எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார், சரிங்களா. கர்த்தர் நம்மை ஏழ்மையா வைத்திருப்பது அவருடைய சிந்தை அல்ல, எளிமையா வைத்திருக்கணும் தான் பார்க்கிறார். கர்த்தர் விரும்புகிறது ஏழ்மை அல்ல, எளிமை. நீங்க பணக்காரர்களா இருக்கலாம், ஐஸ்வர்யலா இருக்கலாம், ஆனா எளிமையா இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். எளிமையாக இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். இந்த யோசேப்போட தரிசனம் நமக்கு இருக்கணும். என்னுடைய தரிசனம் என்ன? அவனுக்கு சிறு வயதிலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும், அரிக்கட்டுகள் உன்னை வணங்கும். தகப்பன் வீட்டிலே இருந்தா அது நடக்குமா? நடக்காது, நடக்காது. எழும்பணும், வெளியே வரணும், கூட்டை திறக்கணும், வீட்டை திறக்கணும். அனுகூலமான கதவுகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா உனக்கு பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, உனக்கு கொஞ்சம் தான் வேதவசனம் தெரியும், கொஞ்சம் தான் தேவனை தெரியும். அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கணும். உனக்கு கொஞ்ச பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் எப்படி நமக்கு தேவன் வைப்பாரு? அவருடைய வசனத்தை கை கொண்டு உண்மையும் உத்தமும் ஒழுக்கமா நடக்கும் பொழுது தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த கழுகின் கூடும் பொழுது, அந்த கதகதப்பா தாயின் மடியில் இருக்கும் பொழுது நல்லா சுகமா இருக்கும். வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு ட்ரெஸ், நினைச்சா திட்டுறது, அப்பாவை திட்டுறது, அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு, அவருக்கே திட்டு விழுகும். அம்மா தான் சோறு போடுறாங்க, அவருக்கே திட்டு விழுகும். நல்ல ஒரு அனுபவம். ஆனால் பள்ளி முடித்து கல்லூரி முடித்து வேலைக்கு வெளியிடத்துல சொல்லும் பொழுது அந்த இதெல்லாம் கிடைக்காது, அந்த இதெல்லாம் கிடைக்காது, சரிங்களா. குனிஞ்சு போற இடத்துல குனிஞ்சு தான் போகணும், குனிஞ்சு போற இடத்துல குனிஞ்சு தான் போகணும், நிமிந்து போற இடத்துல நிமிந்து போகலாம். ஆனா எங்க தாழ்மையா இருக்கணும்னு கத்துக் கொடுக்கணும். பெற்றோர்கள் அழகா கற்றுக் கொடுப்பாங்க, பெற்றோர்கள் அழகாய் கற்றுக் கொடுப்பார்கள். பறவை கூட்டில் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்கிறது, பறவை கூட்டில் அநேக விஷயங்களே கற்றுக்கொள்கிறது. பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு உலக காரியங்களே, நிறைய காரியங்களே கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த கோழி, இந்த கழுகு குஞ்சுக்கு அந்த மரத்துடைய மேலேயோ இல்லை சந்து பொந்துகள்லையோ அது இடிபாடுகள்லையோ அது கூட்டை கட்டி பாடத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அது உன்னதங்களிலே கூட்டை கட்டி அது பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால கூட்டை கலைத்தது என்பது ஒரு அவசியமான காரியம். பிள்ளைகள் கஷ்டப்படணும், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த தகப்பனே அந்த பிள்ளைக்கு கண்ணியாக இருக்கிறான். பிள்ளை கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா தான் பிள்ளை முன்னேறும். ஒரு உண்மை சம்பவம் படிக்கிற சொல்ற பாருங்க. ஒரு ஆர்டிக்கல்ல ஆங்கில நாளிதழில் நான் படிச்சது, ஒரு இளைஞன் குஜராத்ல இருந்து வந்து கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு செய்கிறான். ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து எச்சி பிளேட்டு கழுவுறான், எச்சி பிளேட்டு கழுவுறான், துடைக்கிறான். ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களை எப்படி திட்டுவாங்கன்னு தெரியும். அவன் அந்தந்த மாதிரி திட்டுறான். திட்டிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தா கொஞ்சம் சம்பளம், அந்த மிஞ்சி சாப்பாடு. இப்படியாக ஒரு மாத காலங்கள் கழித்தது. அவன் நல்லா அழகா இருக்கிறான். பக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனிலேருந்து வந்து கேட்குறாங்க, வாப்பா என்னுடைய பக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில் அவனை எல்லாம் வேலைக்கு சேர்த்து வரேன், எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறேன், வாப்பா. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன். எதுக்குடா அங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பிறகு அவன் ஹோட்டலில் வேலை செஞ்சான். மளிகை கடையில் பொட்டலம்லாம் மடிக்கிறான், பருப்பு உப்பு எல்லாம் மடிச்சு கொடுக்குறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பென்ஸுகார் வந்து நிற்கிது அந்த கடைக்கு முன்னாடி, ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிற்கிதுன்னா, அவன் குஜராத்தில் வைர வியாபாரோட பையன். ஏன் அந்த தகப்பன் அவங்க விட்டா? ₹1 அருமை என்னன்னு தெரியணும். ₹1 எத்தனை காசு இருக்குது, ₹100 எத்தனை ₹1 இருக்குது, அது எவ்வளவு கழிச்சா எவ்வளவு வரும், கணக்கு என்ன? சாப்பாட்டுக்கு ஒரு மனிதன், சராசரி மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான். எவ்வளவு பெரிய தகப்பனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் பிள்ளையை கண்டிக்கிற நேரத்தில் அனுபவத்துக்குள்ள நடத்துற தகப்பன் தான் பிள்ளையை பெரிய ஆளாக்குவான். இப்ப இந்த பையன் வைர வியாபாரம் பண்ணும்பொழுது எவ்வளவு சூதானமா வைர வியாபாரம் பண்ணுவான். அவனுடைய லாபத்துல பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை, லாபமாய் இருக்கிறவர்களை போதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் நானே. உனக்கு லாபமா இருக்கிறவர்களை தான் நான் போதிப்பேன். தேவையில்லாத இந்த தேவனுடைய சமூகத்திலே ஃபுல்பீட்ல இருந்து போதிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அழகா சொல்றாரு அந்த ஏசாயா புத்தகம் 48:17 லாபம் தருகிற காரியங்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. இந்த ஃபுல்பீட்ல இருந்து செய்தி வருதுன்னா உனக்கு பிரயோஜனமான உள்ள, உனக்கு லாபம் தருகிற விஷயங்களை மாத்திரமே நான் போதிப்பேன், லாபம் தருகிற விஷயங்களை மாத்திரமே நான் போதிப்பேன். கூடு கலைக்கப்படுதல் என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. கூட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா அது குஞ்சுக்கு புரியாது. ஏன் நம்மளை விரட்டுறாங்க, ஏன் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க, குஞ்சுக்கு புரியாது. ஆனா தகப்பனுக்கு தான் புரியும். நீ போக வேண்டிய சமயத்துல, விதைக்கிற நேரத்துல விதைச்சா அறுக்கிற நேரத்துல அறுக்கலாம், படிக்கிற நேரத்துல படிச்சா சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிக்கலாம், சரிங்களா. வர்ற நேரத்துக்கு வந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம், எழும்பி பிரகாசிக்கலாம்.
அதான் தேவன். நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்ப செய்யப்படும். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதுக்கு பிரதிபலன்? அதுதான். ஒரு பந்த செவத்துல வேகமா வீசி எறிஞ்சா எந்த விசையை கொடுக்கிறோமோ அந்த விசையிலே பந்து திரும்பி வரும். நீங்க தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய பிரயாசங்களை செலவிடுகிறீர்களோ, அந்த அளவை விட தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். தேவன் பாருங்க, தேவனை விட பெருசா எதுவுமே கிடையாது. ஒரு சும்மா சொல்றேன். ஆனா தேவனை விட மேலே எழும்பி சேனைகளின் கர்த்தர் யெகோவா, அந்த சேனைகளின் கர்த்தர் யெகோவா ஷெபயோத், காடோஷ் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேராபீன்கள் சொல்லுது இல்லையா? அது எங்க இருக்குது? தேவனுக்கு மேல நின்று சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா தேவன் யாரையும் தனக்கு மேல வைக்க விட மாட்டார். யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களை தனக்கு நிகராக தேவன் எடுத்து உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லோரையும் தன்னுடைய குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். கூட்டு கலைத்தல் அனுபவம் மிகவும் அவசியம். சரிங்களா? உன் பெற்றோர், உன் நண்பன், உன் டீச்சர் கற்றுக் கொடுக்காத தேவன் உனக்கு கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? கூட்டிலே வாழ்க்கை முடிந்து விடாது. யோபு பெரிய பணக்காரன், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பு கிளகிறவன். அவனே என்ன சொல்றான் அப்படின்னா, யோபு 29:18, என் வாழ்க்கை கூட்டிலே முடிந்து விடும் என்று நினைத்தேன். அனுபவம் பத்தலை. அப்ப கூட்டை விட்டு சாதகமான இடம், இவ்வளவு சம்பளம் போதும், இவ்வளவு அப்படி கிடையாது. தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு நீ கிளம்பும் பொழுது அனுகூலமான கதவுகள் உனக்கு திறக்கும். சரிங்களா? கூட்டிலே இருந்தா அசதியாத்தான் இருக்கும். படுத்தே கிடக்கிறவனுக்கு பகலெல்லாம் இரவுதான். ஆனா எழுந்து நடக்கிறவனுக்கு, சாதிக்க துடிப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதான். நீ நடக்கணும், உழைக்கணும், பிரயாசப்படணும் நினைச்சிட்டா தேவன் உனக்கு வர்த்தமான கதவுகளை, அனுகூலமான கதவுகளை, லாபகரமான கதவுகளை திறந்து விடுவார். கொஞ்சம் பலன் அதுல உண்மையா இருக்கும்போது தேவன் கதவுகளை திறப்பார். ஒருவனும் அதை அடைக்க மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அந்த காலத்தில் இருக்கிற ஒளிப்படங்களை தேவன் உனக்கு தருவார். பொக்கிஷங்களை உனக்கு தேவன் தருவார். ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுன்னு நினைக்காதீங்க. வேர்ல்டு ஃபுல்லாக போங்க, நிறைய இடத்துக்கு போங்க, பிள்ளைகளை அனுப்புங்க, நிறைய நாலேஜ் கேதர், நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் வேணும். பிள்ளைகள் தடுமாற முக்கியமான காரணம் என்ன? ஆங்கிலம் தெரியல, ஹிந்தி தெரியல. சரிங்களா? பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ் நல்லா கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் எழும்பும், நாம நினைச்சதோட பயங்கரமா எழும்பும். பிள்ளைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுங்க. நிறைய பேரோட பேசணும், பழகணும். சரிங்களா? ஒரு இன்டர்வியூல நிற்கணும்னா பிள்ளைங்க பயப்படுது. நானும் ஆரம்பத்தில் காலேஜ் படிக்கும்பொழுது 98-97 எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அப்படி வேர்த்து ஊத்திரும். ஒன்றும் தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, அவன் பேசுற ஒரு காரியத்துக்கும் எனக்கு பதில் தெரியாது. பேசுற ஒரு காரியத்துக்கு, ஏன்னா ஆரம்பம் தமிழ் மீடியம், ஒன்றும் தெரியல, ஒன்றும் சரியா படிக்கல. நான் ஆரம்பத்திலே படிச்சிருந்தேன்னா எங்க அப்பா எவ்வளவோ தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டார். படி. எங்க அண்ணன் நல்லா படிப்பான், தம்பி நல்லா படிப்பான். ஆனா ஆரம்பத்தில் படிக்காதோடைய அனுபவம் இன்டர்வியூல உட்காரும் போது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் உலகத்தை கற்று கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது நிறைய இடத்துல இருந்து அழைப்புகள் வந்தது. அப்ப இன்டர்வியூல உங்க பிள்ளை நிக்கணும், சொல்லிக் கொடுங்க, உலக அனுபவத்தை கற்றுக் கொடுங்க. சிலருக்கு கூட்டுல மோசமான அனுபவங்கள் தான் கிடைக்கும். பிள்ளைகள் கற்றுத்தர மாட்டாங்க. வந்தாவா வராட்டா போ, பிள்ளைகள் சாப்பிடுதா சாப்பிடலையா, வருதா, ஒழுக்கமா இருக்கா, ஒழுக்கம் இல்லையா, செல்போன் நோண்டுதா, என்ன பண்ணுது, எதுவும் ஒன்றும் இல்லை. வருவாங்க, காசை கொடுப்பாங்க, போவாங்க, படுத்து உறங்குவாங்க. நான் தண்ணி அடிச்சு என் பிள்ளையை தண்ணி அடிக்காத நான் சொல்ல முடியாது. நான் தம் அடிச்சு என் பிள்ளையை தம் அடிக்காதே அப்படி சொல்ல முடியாது. நான் ஒழுக்கமா இருந்தா என் பிள்ளையை சொல்லலாம், ஏய் அப்படி பண்ணாத, ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் செய்யலை, நான் தப்பு செய்யலை, என் பிள்ளையை தப்பு செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? நான் ஜெபம் பண்ணாம, நான் வேத வசனம் வாசிக்காம, நான் குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளாம என் பிள்ளையை சொல்ல முடியாது. ஏன் என் மனைவியே சொல்ல முடியாது. அப்ப கூட்டிலிருந்தே அனுபவங்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன. கூட்டை விட்டு வெளியே வரணும். இதிலும் பெரிதானவைகளை நாம் காணலாம். பெற்றோர்கள் கூட்டில் நமக்கு வீட்டில் நல்ல சரீரத்தை கொடுத்துருக்காங்க. பிறக்கும் போது நல்ல 2 கை கால், நல்ல வலிமையா இருக்குது, நல்ல சரீரம் இருக்குது, நல்ல கண்கள்ல பார்வை இருக்கு, எல்லாத்தை விட நல்ல தெளிவான சிந்தை இருக்குது. எத்தனை குழந்தைங்க மனநலம் சரியில்லாம இருக்குது. ஆனா நமக்கு தேவன் நல்ல ஒரு அற்புதமான அடையாளத்தை, சரீரத்தையும் வலிமையும் நல்ல தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்காரு. இதை விட்டுட்டு நம்ம பெற்றோரை கூட சொல்லலாமா? எனக்கு சொத்து சேர்க்க வைக்கல, அது சேர்த்து வைக்கல, இது சேர்த்து வைக்கல. நல்ல தெளிவான சிந்தையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல கூடை விட்டு வெளியில வந்தோடனே அந்த குஞ்சு கழுகு, நான் அந்த வீடியோ பார்த்தேன்.
அது பறக்கும் போது அதுக்கு சிறகு சரியாக கூட அடிக்க தெரியல, பறந்து பறந்து ஒரு மரத்து மேலே விழுகுது, பறந்து பறந்து மரத்து மேலே விழுகுது. அதே போல் வீட்டிலேருந்து வந்த உடனே நம்ம ஒரு தொழில் செஞ்சால், ஒரு இடத்துல போனால் நம்மளை பார்த்து எல்லாம் ஊ அப்படின்னு முதல்ல தகப்பனுடைய மரியாதை நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னார் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷ் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஒரு இடத்துக்கு போகும்போது உன்னை பற்றி தெரியாத பொழுது தகப்பனுடைய மரியாதை கிடைக்காது. உனக்கு என்ன தெரியும் அதை வச்சுதான் மரியாதை, உனக்கு என்ன தெரியும் அதை வச்சுதான் மரியாதை. அப்ப தகப்பன் பிள்ளைக்கு நிறைய 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 சம்பூர்ணமாய் கற்றுக் கொடுக்கணும். ஒரு சாதாரண தகப்பனே பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? அப்ப சாதாரண தகப்பனே இப்படி நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் அதை விட நல்ல ஈவுகளை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பன் தான் நம்மளுடைய முதல் தகப்பன். நாம் உருவாகும் முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறிக்கப்பட்டு அனாதியிலே அவருடைய கையிலே தீபமாக இருந்தோம். சரிங்களா? எல்லா கழுகுகளும், நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து முடிக்கலாம். எல்லா கழுகுகளுமே, எல்லா சிறைகள் உள்ளதுமே கழுகாயிராது. அதே சமயத்தில் எல்லா கழுகுகளுமே ராஜாளியாயிராது. இப்போ யோசேப்பு வெளியில் வந்துட்டான். ஒரு கழுகுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 70. ஒரு சமயத்தில் தடுமாறும் பொழுது, திருமண காரியங்களில் குடும்பத்தில் தடுமாறும் பொழுது, ஒரு கடனில் தடுமாறும் பொழுது நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க. தடுமாற்றத்தில் நிற்க முடியல, எலும்பு நிற்க முடியல, ஊன்றுகோல் இல்லை. அதே போல் அந்த கழுகு தன்னுடைய 39வது வயதில் அதோடைய அழகு பெருசாகி வளைஞ்சிரும், அதோடைய நகங்கள் பெருசாகி ரொம்ப வளைஞ்சிரும், இறகு ரொம்ப கனமாகி பறக்க முடியாது. ஆனால் கண்களில் ஒளி இருக்கும், இருதயத்தில் நல்ல சிந்தை இருக்கும், தலையில் நல்ல சிந்தை இருக்கும். அப்போ சில கழுகுகள் தங்களுடைய முன்னோர்களை பார்த்து, சில கழுகுகள் மரித்து போய்விடும், டை ஆர் go through a painful process to change. ஒரு சில கழுகுகள் என்னுடைய அழகு வளைஞ்சிருச்சு, நெகம் வளைஞ்சிருச்சு, இறைய கொத்தி பிடிக்க முடியல, கொத்தி பிடிச்சாலும் சாப்பிட முடியல, ரொம்ப வேகமாக பறக்க முடியல, இனிமே என்னால் வாழ முடியாது சொல்லிட்டு ஒரு சில கழுகுகள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளும். ஆனால் ஒரு சில கழுகுகள், தேவ பிள்ளைகள், தனியே போய் சில வாரங்கள் உட்காரும், பாறையில மோதி அழகை விடைத்து அழகு மறுபடியும் வளரும். எப்படி அந்த பள்ளிக்கு அறுப்புண்ட வாள் முளைக்கிறது போல இந்த கழுகுக்கு உடைந்து போன அந்த அழகு மறுபடியும் முளைக்கும். தன்னுடைய ரெக்கைகளை அதுவா பிச்சு போட்டு புதிய ரெக்கைகள் வளரும். முதல்ல இருந்த 39 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவம் வேற. இப்ப அந்த கழுகு ஒரு புதிய பாதையை தெரிந்து கொண்டது. அதே போல யோசேப்பு சிறைச்சாலையில இருக்குமா, சரிங்களா? அந்த 30 அவனுக்கு அந்த அனுபவம். இப்ப ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். முதல்ல இருந்த யோசேப்பு வேற, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற யோசேப்பு வேற. சரிங்களா? இந்த ரகசியம் அவன் பேசுறது ஞானமா தான் பேசுறான், மற்றவர்களுக்கு முன்னாடி பேசல. அதை நல்லா படிச்சுனா தெரியும். அவன் சீக்கிரட்டா சொல்றான் ராஜாட்ட. ராஜா, அந்த 41ஆம் அதிகாரத்துல 7 அழகான பசுக்கள், 7 தீந்த கதிர்கள். ராஜா, நல்ல அந்த 7 வருடங்களை கெட்ட 7 வருடங்கள் முழுங்கி போட்டுவிடும். அதே போல நம்மளுடைய நல்ல காலங்களை வருகிற தீமையான காலங்களை முழுங்கி போட்டுவிடும். அதனால சுதாரிங்க 2 பேருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மற்ற மந்திரிமார்கள் 7 வருஷம் பஞ்சமாக போகுது அவங்க சேர்த்து தனியாக வச்சிருப்பாங்க. உலகத்தில் ஃபர்ஸ்ட் பேங்க் திறந்தவர் இந்த யோசேப்பு தான். அழகா பேங்க் திறக்கிறார். ராஜாவுக்கும் யோசேப்புக்கும் மட்டுமே தெரிந்து அந்த தரிசனம் அது விளங்குது பாருங்க. எல்லா தானியங்களையும் சேர்த்து வைக்கிறது. சரிங்களா? பொறுமையா 7 வருஷம் அந்த கழுகு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது போல அந்த பார்வோன் தன்னை புதுப்பித்துக் கொண்டான். புதிய பார்வோனாக மாறுகிறான். புதிய யோசேப்புக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. அதனால இந்த நம்முடைய நன்மையான நாட்கள், பலமான நாட்கள், வருமானம் உள்ள நாட்கள், நம்முடைய நன்மையான நாட்கள், பலனான நாட்கள், வருமான நாட்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நீடிக்க வேண்டும். ஏன்னா வருமானமற்ற நாட்களும் வரும், உடம்புல ஆரோக்கியமற்ற நாட்களும் வரும், தீமையான நாட்களும் வரும். இந்த தீமையான நாட்கள், வறுமையான நாட்கள், பலனற்ற நாட்கள், நல்ல நாட்களை விழுங்கி போடாதபடி அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கழுகு பாருங்க, அந்த ப்ராசஸ் தெரியுது. எந்தெந்த மூதாதையரெல்லாம் தப்பி பிழைச்சாங்க, எந்தெந்த மூதாதையரெல்லாம் விழுந்து போனாங்க. அந்த பிழைத்த கழுகு விழுந்த கழுகை பார்க்கல, எழும்பி பிரகாசித்த கழுதை பார்க்கிறது. அதே போல நாம் விழுகிறவர்களை பார்க்க கூடாது, எழும்புகிறவர்களை பார்க்க வேண்டும். அதனால எல்லோருக்கும் பிரச்சனை உள்ளது, எல்லா பிரச்சனைகளும் மாறக்கூடியது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும்
ஒரு தீர்வு அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை மாற்றும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை மாற்றும். மாறக்கூடியவைகள், மாறக்கூடாதவைகள் ரெண்டு இருக்குது. மாறக்கூடியவைகள் அப்படின்னா, மாறக்கூடாதவைகள் அப்படின்னா தாய் தகப்பன் சகோதரர்கள் மாற மாட்டாங்க. ஆனால் கூடியவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சுபாவம் மாறலாம். நம்முடைய எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மாற்றி அமைக்கும் போது எந்த ஒரு சாதனையாளருமே அவருடைய சிந்தையை மாற்றி அமைத்தவர்கள் தான். வாழ்வதற்கு ஒரு தரிசனம் வேண்டும், வாழ்வதற்கு ஒரு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும், வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். சரிங்களா? வாழ்க்கையை நடத்துங்க, நல்லா நடத்துங்க. கடைசியா 2 வசனத்தை பார்த்து முடிக்கலாம். எப்பொழுதும் ஜெயத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை பேசுங்க. கடைசியாக சகோதரரே பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியில் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவையில்லாத சிந்திக்காதீங்க. அதான் எபேசியர் 6:10 பவுல் அழகா முடிக்கிறாரு. கடைசியா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பயன்படுங்க. ஒரு எம்டி சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் எழும்பி பிரகாசித்தவர். தன்னுடைய ஸ்டாஃபுக்கு மீட்டிங் வைக்கிறார். எப்போவுமே ஜெயம் எடுத்து பெரிய மல்டி மில்லியனர். அவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு இப்படியாக சொல்கிறார், நான் உங்களை விட அதிகம் வெற்றியை ருசித்தவன், அதிகமாய் வருமானத்தை, லாபத்தை பார்த்தவன். எப்படி முடிக்கிறார்னா, எப்படி அதிகமாக வெற்றியை பார்த்தனோ அதை விட அதிகமாக தோல்விகளை பார்த்தவன், அதை விட அதிகமாக நஷ்டத்தை அனுபவித்தவன், விழுந்தவன். ஆனால் கர்த்தர் ஊன்றுகோலா இருக்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியும். விழுகிறவன் தான் எழுத முடியும், தோத்தவன் தான் ஜெயிப்பான். சரிங்களா? எடுத்த உடனே ஜெயம்லாம் கிடைச்சிடாது. கழுகை போல நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.